சரி, அப்போ உங்களுக்கு 8 மணி நேரம் காக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, நான் ஒன் வேர்டு தான் கேட்கிறேன், நீண்ட வேணாம். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், ஆனா அது ரொம்ப கொஞ்சம் அது பரவாயில்ல. இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து எவ்வளவு அரசியல் பேசிட்டு இருப்பா, நீங்க விட்டா சாங்லாம் போவீங்க பொழுது, சாங் காதலி. ஓகே ஃபைன். இந்த தம்பியோட வீடியோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய தலைவன் வந்து ஒரு காதலி எந்த அளவுக்கு வெயிட் பண்றாரோ அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் புரிதல் இல்லாம அறியாமையோட இருக்காங்கன்றது நினைச்சு பாக்குறப்பதான் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வேல்யூ, டைமோட வேல்யூ என்னன்னு தெரியல. இந்த வேல்யூ ஆஃப் 1 மினிட்னா என்னன்றது அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுத போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் லேட்டா போனா கேட்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. நாயை தோற்ற மாதிரி துரத்திடுவான். ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட், டாக்டர் வந்துட்டு அவங்க வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. 1 நிமிஷம் லேட்டா வந்தா உயிர் போயிடும்னு சொல்றாங்க. அப்போ 1 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன ஆகும்ன்றது யோசிச்சு பாக்குறாங்களா? அந்த வேல்யூ ஆஃப் 1 மினிட் விச் இஸ் மோர் ப்ரெஷியஸ், அதை பத்தி உங்களுக்கு சுத்தமாவே தெரியல. அப்போ 1 நிமிஷத்துக்கே இவ்வளவு வேல்யூ இருக்கிறப்போ 7 மணி நேரம் உங்க தலைவர் வந்து காக்க வச்சிருக்காரு, உங்க கட்சி தொண்டர், உங்க கட்சியோட நிர்வாகிகளை, உங்க கட்சியோட ரசிகர்களை. அப்போ நீங்க கொஞ்சம் கூட மனிதாபமானமே இல்லாம நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு இருக்கு? சரி, நீங்க குறைந்தபட்சம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலாம்ல. ஆமாங்க, எங்க தலைவர் மேல தப்பு இருக்கு, அதெல்லாம் ஓகேங்க, இது எல்லாமே ஓகே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க திரும்பவும் போய் நாங்க பாப்போம், எங்களுக்கு வெயிட் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, போய் சாவுங்கன்ற, செத்து போங்கன்ற. நானு திரும்பவும் போய் பாக்குறேன், தாராளமா செத்து போங்க. நீங்க மரத்து மேல ஏறுவீங்க, கரண்ட் வயரை தொலை போவீங்க, அங்கங்க அந்த பண்ணாத அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா கவர்மெண்ட் குறை சொல்றீங்க. என்ன பண்ணுவாங்க? காவல்துறை எப்படி வந்து காப்பாற்றுவாங்க? ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து காப்பாற்றுவாங்களா? என்ன பேசுறதுக்கு ஒரு நாகரிகம் வேணாமா கொஞ்சமாச்சு? அப்படிதான் நீங்க போய் நிப்பேன் அப்படின்னு நீங்க திரும்பவும் போய் நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமா போங்க, போய் செத்து போங்கன்ற. இந்த மாதிரி ஒரு கிரௌட் வந்து ஒரு கல்ட் கிரௌட் இருக்குல்ல, இது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்றது மாற்று கருத்து கிடையாது. அது நீங்க கூடிய விரைவில் நீங்க புரிந்து கொள்வீங்க. இது நீங்க எவ்வளவு அடிபட்டாலும் நீங்க திருந்த போறதுலன்னு எனக்கு தெரியும்.